ஸோ நேரடியாக நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போகிறோம். சரி, இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி உங்களோடு பேசி இந்த வாக்குத்தத்த செய்தியோடு சேர்ந்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஜூஸ் இருக்கா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அப்படின்னா இத்தாலியா அப்படின்ற ஒரு இடத்திற்கு கிட்டத்தட்ட 276 பேரோட ஒரு கப்பல் புறப்படுகிறது. அந்த கப்பலிலே இருக்கிறவங்க யாரும் பெருசா ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த கப்பலிலே இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த அரசாங்கத்தினாலே கைதிகளாக்கப்பட்டதிலே நிறைய பேர் அந்த கப்பலிலே கைதிகளாக இருக்கிறார்கள். அதுல ஒரே ஒருத்தர் யார் இருக்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தர் அந்த இடத்துல பிரயாணம் பண்றாரு. இத்தாலியா அப்படின்ற இடத்திற்கு இத்தனை பேரோட சேர்ந்து ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணுகிறது. ஆனா போற வழியில ஈரோத் கிளித்தான் அப்படின்ற ஒரு கொடும் காற்று அந்த கப்பல் மேல் மோதி அடிக்கிறது. அந்த கப்பல் போயிட்டு இருக்கிற அந்த வழியில அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்றை பார்த்து அந்த கப்பலை ஓட்டுற இடத்துல சொல்றான், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து நேரிடுறது மாதிரி தெரியுது, அதனால இந்த வழியாக நம்ம போக வேண்டாம், நம்ம வேற வழியா போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கப்பலிலே இருக்கிற மாலுமிகள் எஜமான்கள் இவனுடைய வார்த்தையை பெருசா கேட்கல. ஏன்னா என்னதான் ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கைதியா இருக்கிறாரு, நீ என்ன பெருசா படிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த எஜமானன்கள் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரும் டிராவல் பண்றாங்க. ஆனா போற வழியில ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தென்றலா தான் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் அடிச்ச ஒரு பெரிய காற்றுல ரொம்ப திசை மாறிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம். அப்படின்னா பொதுவாக இன்னைக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த கூகுள் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டோம்னா நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அந்த நாட்களிலே இந்த தண்ணியில் பிரயாணம் பண்ணுங்கிற இந்த காம்பஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, திசை காட்டி. இந்த திசை காட்டியை வச்சு தான் அவங்க அந்த டைரக்ஷனை பார்த்து இந்த டைரக்ஷனுக்கு நேராக அவங்க போவாங்க. அப்போ இவங்க கரெக்டான இத்தாலிக்கு நேராக அவங்க டிராவல் பண்ணும்போது அடிச்ச காத்து என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க அந்த கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியாம, அந்த சுக்கான அவங்க பிடிச்சிக்க முடியாம, அது காத்து எதிராக இருந்ததுனால அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய புயல் அவங்களை அடிச்சு கொண்டு போயிடுச்சு. காற்றின் போக்கிலே போனாரு. அங்க பயங்கரமான இருட்டு, நடுக்கடல். இந்த கடல், இந்த விமானம், இதுல எல்லாம் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம கண்ட்ரோலா இருந்தாலும், என்னதான் தைரியமா இருந்தாலும், நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கும், எப்படி தப்பி வைக்கணும்னு தெரியாது. அந்த நடுக்கடல்ல இருந்து நீந்தி தப்பி வைக்க முடியாது. நீச்சல் அடிச்ச தெரிஞ்சா கூட அத்தனை நாட்கள் நீச்சல் அடைய முடியாது. அதுல யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க இந்த இடத்துல ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டவர் கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு கடினமான பிரயாணம் தான் இந்த கப்பல் பிரயாணம். ஸோ நேற்றைய தினத்தில் நான் சென்னையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரும்போது, மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்தேன். இப்போ வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நிறைய மேகமூட்டமாக இருக்குது, ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது. நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது மேகத்துக்கு உள்ளே இந்த ஃப்ளைட்டு போகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த மேகம் அடிக்கிற ஸ்பீடில் ரெக்க ரொம்ப சவுண்டாக அடிக்கும். அதால் அந்த மேகத்தினுடைய அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் அந்த இடத்துல ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும், மேலே ஏறும். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு தலை சுத்து வரும், சிலருக்கு வாமிட்டிங் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் அந்த மாதிரி ஒரு மேகத்துக்குள்ளே போய் மேலே போயிட்டு இருந்த அந்த ஃப்ளைட்டு திடீர்னு ஒரு 500 அடி டக்குன்னு அப்படியே கீழே வந்துச்சு. ஸ்பீடாக கீழே வந்தோடனே மொத்த பேரும் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க கத்துனாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதை அப்படியே நான் பிடிச்சிக்கிட்டேன்.
காலை வந்து அப்படியே அமுத்தி வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் எல்லாம் அது வரைக்கும் குழந்தைங்க பேசிட்டு இருந்தாங்க, சத்தம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் ஏதோ வீடியோ எல்லாம் கேம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த பேர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு பின்னு விழுந்தா கூட சவுண்டு கேட்கும். அத்தனை பேரும் உயிரை கையில பிடிச்சிட்டு, நான் நினைக்கிறேன் அத்தனை பேரும் 90% பேரும் கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ அந்த 15 நிமிஷத்தை கடக்கிறதுக்குள்ள நிறைய பேருடைய லைஃப் வந்து எத்தனையோ யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன், கரெக்டாக போயிடுவேனா, போக மாட்டேனா, எனக்கு குழந்தை குட்டிகளை என்ன பண்ணுறது, இந்த கமிட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் நிறைய ஓடிடுச்சு. ஓ சரி, ஆனாலும் பிழைப்போம், தப்பி பிழைப்போம், நமக்கு இன்னும் நிறைய ஊழியம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கப்பல் வந்து அப்படியே அந்த காற்றின் போக்கில் போன உடனே கிட்டத்தட்ட 14 நாட்களாக அவங்க சூரியனையும் சந்திரனையும் அவங்க பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்போ இவங்களுக்குள்ள இப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னால், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள போயிருச்சு. 1வது நாளில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு 5 நாளில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட முடியல. ஆனால் இப்போ அவங்க என்ன சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, நடக்கிற புயலை பார்த்து, அடிக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு, அந்த கடலுடைய கொந்தளிப்பை பார்த்து, இருட்டை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம தப்பி பிழைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம், இனி நம்ம அக்கறை போய் சேர மாட்டோம், நம்ம எங்கேயோ வந்துட்டோம், நம்ம எங்கேயோ போக வேண்டியவங்க எங்கேயோ வந்துட்டோம், நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்னு தெரியல, பக்கத்தில் தீவு ஏதாவது இருக்கா இல்லையானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க 24வது வசனத்தில் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார். அப்போ எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அற்று போகும்போது ஆண்டவர் மட்டும் அவனுடைய பிள்ளை பவுலா இருக்கிறார்ல, அவனை ஆண்டவர் திடப்படுத்தணும்ல. அதனால பவுலை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால, இன்னும் உனக்கு பொறுப்பு இருக்கிறதுனால, உன்னை கொண்டு நிறைய ஊழியத்தை நான் செய்ய போறதுனால, இன்னும் உன்னை கொண்டு மகிமைப்படுறதுனால, நீ மட்டும் இல்ல, உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார். அப்போ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு அந்த வசனம் முடிகிற வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்த வசனமாய் நம்ம வந்து தியானிச்சோம். இப்படியே அவர்கள் எல்லாரும் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒருத்தர் கூட சாகல, ஒருத்தர் கூட அந்த தண்ணிக்குள்ள போகல. நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க, தேவனை அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஒரு தேவ மனுஷன் நிமித்தமாய் அந்த பிரயாணத்தை ஆண்டவரை அங்கீகரித்து இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இன்று ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நம்மை கர்த்தர் தப்பி சேர பண்ணுகிற தேவன். நான் நம்புகிறேன், நீங்க எந்த காரியத்தில் பிழைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, நீங்க எந்த காரியத்தில் நான் இதில் தப்பி பிழைச்சிருவேனா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துருவேனா, இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியுமா, நான் திரும்ப தலை எடுப்பேனா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது, என்னால் வரவே முடியாது. ஒருவேளை உங்களுடைய எப்படி இந்த ஜனங்களுடைய நம்பிக்கை அற்று போனதோ அதே போல இனி நீங்க வெளியே வருவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு 1% கூட இல்லாம இருக்கலாம். நீங்க அத்தனை தோல்விகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இனி நான் வெளியே வர முடியாது பாஸ்டர், ஏன்னா பெரிய பிரச்சனை, இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் கிருபையாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா ஆண்டவரால் உங்களை தப்புவிக்க பண்றதற்கு முடியும். உங்க பிள்ளை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வெளியே வருவான். அந்த மகனா ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பி வெளியே கொண்டு வருவார். அந்த கணவனார ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்புவித்து வெளியே கொண்டு வருவார். உங்க குடும்பம் வெகு சீக்கிரத்திலே மாட்டி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு
ஆமென். டாக்டர்களுடைய ரிசல்ட்டுகளை கர்த்தர் மாற்றி, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கடிதங்களை கர்த்தர் மாற்றி, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தண்டனைகளை ஆண்டவர் மாற்றி, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்பி கரையேற செட் பண்ணுவேன். அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். மகனே, மகளே, வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை தப்புவிக்கிறதற்கு ஒரு கரம் உண்டு. உன்னை இந்த கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்காதபடி உன்னை கை தூக்குற ஒரு தேவன் உண்டு. உன்னோடு கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற அந்த இயேசு உன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் தப்பி கரை சேருகிற மாதம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி தற்கொலை எண்ணம் கூட உங்களுக்குள்ள வரலாம். செத்தாதான் இதுக்கு விடுதலை, நான் ஒருத்தன் வேணா செத்துறேனே, நான் குடும்பமா செத்துறேனே, நம்ம எல்லாருமே செத்துருவோமே, யாராவது ஒருத்தர் ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர முடியாது, இதுல இருந்து இருக்க பெரிய அவமானம் எனக்கு வரும், பெரிய நிந்தை எனக்கு வரும், அதனால என்னுடைய உயிரை மாய்த்து கொள்றதற்கு கூட சிலர் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு அவரால் முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து என்னை கொண்டு வருவதற்கு அவருக்கு முடியும். எல்லாரும் கையை மேல தட்டி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு, ஹல்லேலூயா, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், என்னை கரை சேர்க்கிற கர்த்தர், என்னை தப்பி பிழைக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீர்களோ அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் சாட்சியாய் நிறுத்துவார். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை தப்பி பிழைக்க பண்ணுகிறதற்கு அவர் ஒரு 3 விதமான உதவியை இவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். இந்த கப்பலினுடைய பிரயாணத்தில் இவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது ஆண்டவர் இவங்களை தப்பி பிழைக்க பண்றதுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 காரியத்தையும் மே 1ஆம் தேதி நடந்த அந்த ப்ராமிஸ் சர்வீஸ்ல அந்த செய்தியில நான் பேசி இருக்கிறேன். நீங்க ஒருவேளை அதை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய யூடியூப்ல இருக்குது, கம் டு கம்ஃபர்ட் சேனல்ல இருக்குது, நீங்க அந்த செய்தியை கேளுங்க. அதுல ஒரு தேவனுடைய பிள்ளை சிக்கி இருக்கிற பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் செய்யும் 3 விதமான உதவி. இந்த கப்பல் பிரயாணத்திலே ஆண்டவர் இந்த 3 உதவி அவங்களுக்கு செஞ்சு அவங்கள தப்பி கரையேற பண்ணினார். அந்த செய்தி அதுல கொடுத்திருக்கிற, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால ஆண்டவர் அந்த உதவியை செய்து அவர்களை தப்பி கரை சேர்க்க பண்ணினது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்பி, ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து, ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பி இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமா நான் சொல்றேன், உங்களை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு இவ்விதமா எல்லாரும் தப்பி நீங்கள் கரை சேர்வதற்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்கிற மனுஷனை ஆண்டவர் எழுப்புவார். உங்களை நேர்த்தியான ஒரு இடத்துல கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு உதவியை கர்த்தர் செய்து நிச்சயமாய் தப்பி கரையேற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தை நாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது நேற்றைக்கு இரவுல என்னுடைய மனசுல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினார். அப்படின்னா இந்த தப்பி பிழைப்போம் அப்படின்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசி, ஒரு தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் இதற்கு முன்பாக நம்மளை தப்புவிக்கிறதற்கு நிறைய முயற்சிகளை ஆண்டவர் எடுத்து நம்மளை தப்புவித்தார். நம்மளை ஆண்டவர் எப்படி தப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பிரச்சனை நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நிறைய பிரச்சனையிலிருந்து தப்பு வச்சதுனால தான் நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல உயிரோடையே இருக்கிறோம். ஒண்ணுல இருந்து இல்ல, ரெண்டுல இருந்து இல்ல, நமக்கு நம்முடைய பக்கம் வரைக்கும் பிரச்சனை வந்துச்சு, நம்முடைய கழுத்து வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. நம்மளும் நிறைய பேர் இந்த பிரச்சனையிலிருந்து வர முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன்,
ஆண்டவர் நம்மை நிறைய இடங்களிலே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வச்சதுனால தான் கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ அந்த தப்புவித்த தேவன் இனி நம்ம சிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுகிறவர். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் தப்புவிக்கிற கர்த்தர். அப்படின்னா கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். 3 விதமான கண்ணிகளுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இந்த கண்ணிகளுக்கு நம்ம உள்ள சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்ணிகள் நம்மளை அழிச்சிரும். அதனால கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23. ஒரு குருவி, சத்தமா வாசிங்க. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும். அப்படின்னா தனக்கு முன்னாடி ஒரு கண்ணி இருக்குது, அந்த கண்ணியில போய் சிக்கிட்டோம்னா உயிரே தனக்கு போயிடும். ஆனா இந்த குருவிக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணியை குறித்து ஒரு அறிவு இல்லை. அந்த கண்ணியில போய் விழுறதுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப தீவிரம் காமிக்குது, ரொம்ப அவசரப்படுது. தடுத்து நிறுத்துறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க, மனசாட்சி வேண்டான்னு சொல்லுது, இது தப்புன்னு சொல்லுது. ஆனா இந்த குருவி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கண்ணியை அதால என்ன பண்ண முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல, அறிய முடியல. தன்னுடைய கண்ணுக்கு கோதுமை தெரியுது, தன்னுடைய கண்ணுக்கு தென தெரியுது, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த ஆகாரம் தெரியுது. ஆனா அந்த ஆகாரத்திற்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்ணி அந்த குருவிக்கு தெரியல. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கணும். வாலிப தம்பி ஜெபிக்கணும், வாலிப தங்கச்சி ஜெபிக்கணும். நம்முடைய தேவன் தப்புவிக்க பண்ணுகிற தேவன். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை நிறைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்பிச்சு விட்டாரு. ஆனா சில நேரத்தில் சத்துருடைய ஒரு பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னா, அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணியை சில நேரத்தில் மறைச்சிருவான். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தினுடைய 3வது பாயிண்ட், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த வார்த்தையை 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே, தலைப்பு, எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்றான். அப்போ முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக ஆபத்தை அறியாமல் விழுகிற கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். நல்லா நினைச்சுக்குங்க. இந்த இடத்துல சிம்சோனுக்கு என்ன தெரியல அப்படின்னா, அந்த விளைவு அவனுக்கு தெரியல. இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம கடந்து போறோம். இந்த சூழ்நிலையினுடைய விளைவு, இது செய்கிறதுனால வருகிற ஆபத்து, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும், இது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்றத அந்த உணர்வில்லாமல் அந்த கண்ணியிலே அகப்பட்டது யார் அப்படின்னா சிம்சோன். இன்னைக்கு ஒன்று ஜெபிக்கணும், ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கணும். என்ன தப்புவிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கண்ணிக்குள்ளாக நீங்கள் போகும்போது, நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல என்ன உணரணும்னா, அந்த பிரச்சனையினுடைய அந்த கண்ணியினுடைய ஆபத்தை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. இல்லை, இது தீ, இதில் போகக்கூடாது, இது இப்படி தான் கொண்டு போய் ஒன்றை விட்டுரும், இது வந்து கொஞ்ச நாள் தான் இந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம் நீடிக்க பண்ண முடியாது, இந்த சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிரும், உன்னுடைய குடும்பத்தை பிரிச்சிரும், உன்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிரும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறைச்சிரும், நீ வந்து எழும்பக்கூடிய ஒன்றை எழும்ப விடாம தடை பண்ணும். இத்தனை ஆபத்துக்கள் அதற்கு நேராக இருக்குது. ஆனா என்ன உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஆபத்தை கண்டும் அந்த ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை குறித்து உணர்வில்லாமல் அதுல போய் விழுகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு நீங்க தப்பு வைக்கப்படணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஸோ ஸ்பெஷலாக வந்து வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், நீ ரொம்ப கவனமாயிரு. இன்றைக்கு நீ எதிர்த்து பேசுறது, இன்றைக்கு நீ எதிர்த்து நிற்கிறது, இன்னைக்கு நீ செய்கிற சில காரியங்கள் வந்து இன்னைக்கு அதனுடைய விளைவு உனக்கு தெரியாது, இன்னைக்கு அதனுடைய ஆபத்து உனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆபத்து வந்து இது சாதாரணமானது அல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாய், மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாய் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்திடும். இந்த சிம்சோனை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. அப்படின்னா உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்குது சொல்ல மாட்டியான்னு கேட்டு 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 ரகசியத்தை தெரிகிறாங்க. இவனுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இல்லை நான் இதை சொல்லக்கூடாது, நான் இதை சொன்னேன்னா ஒரு பெரிய ஆபத்து எனக்கு வந்துடும், ஒருவேளை என்னுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு என்னை பலனை எடுத்துட்டாங்கன்னா என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேரும் என் மேல கோபமா இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இருக்குது. ஆனா அவன் நாட்கள் தாண்ட 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 எதுல வீக் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, தனக்கு முன்பாக செய்கிற அந்த கண்ணி, அந்த தவறு, அந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறது உண்மைதான். அவனுடைய கண்ணுக்கு எது மறைஞ்சிருச்சுன்னா, அதுல இருக்கிற ஆபத்தை பிசாசு அவனுடைய கண்ணுக்கு மறைச்சிட்டான். யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசுறாரு. பிரதர் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, சிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, வாலிப தங்கச்சி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு, தம்பி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒருவேளை சின்ன ஆபத்துன்னு நினைக்கலாம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை நீ வந்து எத்தனையோ ஆபத்தை நீ அந்த சிம்சோன் தொடச்சு போட்டது மாதிரி தொடச்சு போட்டிருக்கலாம். நல்லா கவனிச்சுங்க, ஒரு சில விஷயத்தினுடைய விளைவு வந்து முதல்ல அந்த பிரச்சனையினுடைய ஆபத்து வந்து நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது. முதல் விசை கயிறுல கட்டும் போது அவனுக்கு என்ன தெரியலன்னா, அது ஒரு பெரிய ஆபத்தாவே தெரியல, ஆனா அது ஒரு பெரிய ஆபத்து தான். ஆனா அவனுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருந்துச்சு, ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்துச்சு. அந்த கயிறு வந்து நெருப்பு பட்டது மாதிரி போன உடனே அதை அவன் பெருசாவே எடுக்கல, அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது விசை அவனுடைய முடியை வந்து செவத்தோட சேர்த்து கட்டி வைக்கும் போது அந்த இடத்துலயும் ஆபத்து தான். அதான் தெளிவால் சொல்றாங்க, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். ஆனா அந்த ஆபத்து பெலிஸ்தியர் அத்தனை பேரும் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தாவே தெரியல. ஏன் அப்படின்னா அவனோட ஆண்டவர் இருந்தார், அவனோட கர்த்தர் இருந்தார். அவன் அவ்வளவுதான், அதை தூக்கி போட்டான், அவ்வளவுதான், அந்த செவத்தோட புடுங்கிட்டு வந்துட்டான். ஆனா மூன்றாவது விசை அவனுடைய தலையில இருக்கிற மயிரெல்லாம் எடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கொடுமையான நேரம். அந்த நேரம் தான், இப்பதான் இவ்வளோ பெரிய ஆபத்து இதுல இருக்கும்னு அவனுக்கு தெரியல. அவனுடைய கண்ணை பிடுங்கிட்டாங்க, அவனை மாவரைக்கிறதுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க, அவனை போய் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு போட்டாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய விளைவு இதுக்குள்ள இருக்கா, இவ்வளோ பெரிய விளைவு இதுக்குள்ள இருக்குதா? அதற்கு பிறகு அந்த மனுஷனை வந்து முகத்துல கூட பார்க்க முடியல. அப்போ இன்றைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்துல நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன், நான் அதை தூக்கி போடுறதுக்கு விரும்புறேன், எனக்கு கற்றுத்தாருங்க. எதை கற்றுத்தாருங்கன்னா, அதில் உள்ள ஆபத்தை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு எனக்கு வந்து கிருபையை தாரும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த கடனுடைய ஆபத்து வந்து, கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்தும் போது அந்த ஓனர் அந்த பணத்தை கொடுத்தவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஐயோ பிரதர் நீங்க கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன், நீங்க கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது நமக்கு அதனுடைய ஆபத்து தெரியாது. ரெண்டாவது, 10,000 ரூபாய் கடன் வாங்கும் போது அந்த கடனுடைய ஆபத்து நமக்கு தெரியாது. சிலருக்கு லட்சக்கணக்கான வருமானம் வருது, லட்சக்கணக்கான பணம் வரும்போது அவங்களுக்கு அந்த கடனுடைய ஆபத்து தெரியாது.
ஆனா ஒரு காலத்துல இந்த லட்சக்கணக்கான வருமானம் வந்துட்டு இருக்கிற வருமானம் ஒருவேளை நிற்கப்பட்டு அந்த வருமானம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய கடனை வாங்கிட்டோமா, நம்ம இவ்வளவு பெரிய ஆழமான இடத்துல வந்து கால் வச்சிட்டோமா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுல இவ்வளவு பெரிய அவமானம் இருக்குதா. பணம் புழக்கமா இருக்கும்போது அந்த அவமானம் தெரியாது, சமாளிச்சிடலாம். அந்த வெக்கம் நமக்கு வராது, யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்ம வந்து அதை தூக்கி இதில் போட்டோம், இதை தூக்கி அதில் போட்டுரும், அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நிற்கதியாய் நிற்கும் போது, ஒரு நாள் நம்முடைய காரியங்கள் எதுவுமே நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாத போது, அப்பதான் உண்மையான அதனுடைய விளைவு வந்து என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் இது ரொம்ப முக்கியமான செய்தி. வாலிப தங்கச்சி கூட நினைச்சுக்கோ, நீ பழகுற பையனா இருக்கலாம், நீ பழகுற பொண்ணா இருக்கலாம், ஒரு லிமிட் வரைக்கும் உனக்கு அந்த ஆபத்து தெரியாதுப்பா, அந்த ஆபத்து தெரியாது. சில பிள்ளைகள் எல்லாம் நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது, சில பசங்க அப்படிதான், ஒரு பொண்ணு மட்டும் வந்து வண்டியில ஏறிட்டாங்கன்னா அவ்வளோ வேகமா கண்ணு முன்னு தெரியாம ஓடுறான். பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுது, அந்த வேகத்தை என்ஜாய் பண்ணுது. அவன் தான் ஹீரோவா தெரியுறான், அவனுடைய பார்வைக்கு ரொம்ப ஹீரோவா தெரியுறான். ஐயோ எப்படி ஓட்டுறாரு பாரு, எப்படி பண்றாரு தெரியுமா. ஆனா ஒரு நாள்ல வந்து அதனுடைய ஆபத்துன்னு ஒண்ணு வரும்போது, அதுல நீ யாருடைய துணையுமே இல்லாத போது, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள உன்னை கொண்டு போய் விடும்போது, அதை எதிர்த்து நிற்கிறதற்கு தானி இல்லாத போது, அது உங்களுக்கு வெளியே வர்றதற்கு ஒரு பெரிய ஆபத்துள்ளதாய் மாறிவிடும். அதனால இன்றைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறதுக்கு விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை தப்புவிக்க விரும்புகிறார். வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை தப்புவிக்கிறதுக்கு விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் தப்புவிக்கிறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். என்ன உணர்வுள்ள இருதயம் வேணும்னா, ஆண்டவரே இதை குறித்த இதை குறித்து எவ்வளவு பெரிய ஆபத்து இதுல இருக்கு அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பாருங்க, ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, ஒரு இந்து பையன் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பையன், ஒரு கிறிஸ்டின் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு கோயிலில் கொண்டு போய் தாலியை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறா. ஆனா ஆபத்து தெரியல, ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. தாலி தானே கட்டணும், எங்க வச்சு கட்டினா என்ன, ரோட்ல வச்சு கட்டினா என்ன, கோயிலில் வச்சு கட்டினா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதை பெரிய விஷயம் இல்லையே. அதை ஏதோ ஒன்று சொல்லி அதை பண்ணினதற்கு பிற்பாடு அதன் நிமித்தமாய் வருகிற ஒரு ஆபத்து இருக்கு பாருங்களேன். அது அனுபவிக்கும் போது தான் நிறைய பேருக்கு தெரியுது. இந்த நீதிமொழிகள் நீங்க வாசிக்கும் போது, அதுக்கு முன்னாடி பாருங்களேன், அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வாசிங்க. உடனே நீங்கள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கும் போது, உடனே அவள் பின்னே சென்றான், ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். அடுத்தது, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணிய அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இங்க 3 காரியத்தை பைபிள் சொல்லுது. 3 காரியம். ஒன்னு ஒரு மாடு, இன்னொன்னு ஒரு மூடன், இன்னொன்று ஒரு குருவி. நல்லா கவனிச்சுங்க, எல்லாம் கவனமாய் கவனிச்சுங்க. ஒரு சிக்கலுக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு பாவத்துக்குள்ள, ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள, இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்திற்குள்ள நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு அரசியல் காரியமா இருக்கலாம், அது ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தருக்காக ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போகிறதா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள்ல இங்க 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும். நல்லா கவனிச்சுங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாடு கசாப்பு கடைக்கு போகும்போது எப்படி போகும்? நீங்க நினைக்கிற மாதிரி கசாப்பு கடைக்கு போய் அங்க கால் தொங்குறத பார்த்து, தலை தொங்குறத பார்த்து தான் அது சத்தம் போடுமே தவிர, கசாப்பு கடைக்கு அதை கூட்டிட்டு போகும்போது அதை வந்து நல்லா இல்லாம எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க.
10 மாடு இருக்குன்னா 9 மாடுக்கு தீவனம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, 9 மாடுக்கு தண்ணி கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனா வளர்த்துக்கிற மாடுக்கு கம்மியாக கொடுப்பாங்க, பால் கறக்கிற மாடுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. ஆனா கசாப்பு கடைக்கு போற மாடுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க? எப்படி கொடுப்பாங்க? நிறைய கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கசாப்பு கடைக்கு போடுற மாடுக்கு வேற எதையுமே பார்க்க வேண்டாம். அது பால் கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க, அதுல வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அதுக்கு என்ன கூடணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு வெயிட் தாங்க கூடணும். அது எவ்வளவு தூரம் வெயிட்டா இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு பணம், அதுதான் அவங்களுக்கு காசு. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, எப்பா நீ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலிலே போகிற நீ ஒரு மாடு அடிக்கப்படும்படி போகிறது போலும். அப்படின்னா தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியாது, தன்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்ட போறாங்கன்னு தெரியாது, தன்னுடைய உயிரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகுது தெரியாது. ஆனா அது என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப அதுக்கு சந்தோஷமா இருக்குது, இப்ப அதுக்கு நல்லா இருக்குது, இப்ப அதுக்கு நிறைய கொடுக்குறாங்க, இப்ப அது மற்றவங்களை பார்க்கும்போது உன்னோட நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்க போகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள போகுது. அடுத்து இன்னொன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். ஒரு மூடன்ன்றது யார் அப்படின்னு சொன்னா, அதனுடைய முழு விளக்கத்தையும் பார்த்தா மனநிலைமை சரியில்லாத ஒரு ஆள்னு வச்சுங்களேன். மூடன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான், போவான். இப்போ கையில ஒரு மூடனுக்கு விலங்கிடப்பட்டு 2 போலீஸ் கூட்டிட்டு போயிட்டுனா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நான் ஜெயிலுக்கு போறேன்னு எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லுவான். மூடன் என்ன சொல்லுவான்? ஜாலியா எல்லாரையும் பார்த்து ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவனுடைய மனசுல அவன் ஜெயிலுக்கு போறது அவனுக்கு ஞாபகம் இல்லை, அவன் ஜெயிலுக்கு போறது அவனுக்கு தெரியாது. என்னமோ அவனை ஒரு பெரிய அவார்டு கூட்டிட்டு போறது மாதிரி தான் அவன் நினைப்பான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாடு அடிக்கப்படும்படி போடுகிறது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போகிறது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க தேடும் கண்ணிய அறியாமல் போய் விழுகிறதற்கு தீவிரிக்கிறது போலும் பின்னே போனான். ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அதுல இருக்கிற சந்தோஷத்தை பாத்துறாதீங்க, அதுல இருக்கிற சுகத்தை பாத்துறாதீங்க. முதல்ல ஆண்டவர் எனக்கு என்ன ஞானத்தை கொடுக்கணும்னா, ஆண்டவரே அதுல இருக்கிற ஆபத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லித்தாங்க. ஆமேன். வாலிப தம்பி, அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குப்பா. தங்கச்சி, அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு மகளே, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அது என்னைக்குனாலும் ஆபத்து தான், அது என்னைக்குனாலும் கஷ்டம்தான், அது என்னைக்குனாலும் கஷ்டம்தான். ஸோ யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்க எப்படியாவது வாங்க, எப்படியாவது வெளியே வந்துருங்க, எப்படியாவது ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கட்டும். இந்த மாதம் முழுக்க முழுக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், என்னை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஆண்டவர் தப்புவிப்பார், 2வது டைம் ஆண்டவர் கண்டிப்பாக தப்புவிப்பார். 7-70 தரம் மன்னிக்கிறதுக்கே சொன்ன ஆண்டவர் 7-70 தரம் உங்களை தூக்கி விடுகிறதற்கும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு இருக்குது, ஆண்டவரிடத்துல இரக்கம் இருக்குது. ஆனா இப்ப எல்லாருமே என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஆபத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க, ஆபத்தை சொல்லிக் கொடுங்க. பிரதர், நீங்க கடன்ல போய் சிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதனுடைய ஆபத்து என்னன்னு தெரியட்டும் பிரதர், ஆபத்து என்னன்னு தெரியும். அவங்க பணம், நீங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாட்டா அதன் நிமித்தமாய் வருகிற அவமானத்தை முதல்ல தெரிஞ்சுங்க பிரதர். அது ஒரு பெரிய அவமானம். அது இன்னைக்கு இருக்கிறது மாதிரி என்னைக்கும் இருக்காது, எப்பவும் போகாது. அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா இதை வித்து கொடுத்துருவேன், அவ்வளவுதான், நான் தோத்துட்டேன்னா இதை வித்து கொடுத்துருவேன், அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. கண்மூடித்தனமா ஆபத்தை உணராமல் ஒரு நாளும் நான் பார்த்துக்குவேன், என் குடும்பத்தை எங்க அப்பா அம்மா இல்லாமலே நான் பார்த்துக்குவேன், நான் வேலை செஞ்சு பார்த்துக்குவேன், நான் சம்பாதிச்சு நான் பார்த்துக்குவேன். மகளே, இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், மகனே இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நீ அதனுடைய ஆபத்தை நீ அறிஞ்சுக்கோ. ஆண்டவர் இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்கும் ஆண்டவரே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் நீ இன்னைக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. நீ போற வழியில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, நீ செய்யற காரியத்துல பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. பிசாசு இந்த சிம்சோனுக்கு என்ன மறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த குழியிலிருந்து எழும்ப முடியாம காரணம், அவன்
அதுலேருந்து தப்பிக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆபத்தை குறித்து இருக்கிற உணர்வு ரொம்ப பெருசா தெரியல அவனுக்கு. தெரியல. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா சொல்லுங்க. முழு பலத்தோட எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்குள்ள வார்த்தையை நீங்க மறுக்க முடியாது. இன்றைக்குள்ள வார்த்தையை நீங்க தட்டவும் முடியாது. இன்றைக்குள்ள வார்த்தையை நீங்க எடுத்து போடவும் முடியாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுல குற்றப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனா இறங்குகிற தேவனுடைய கரத்தை மட்டும் நம்ம பிடிச்சா போதும். இறங்குகிற தேவனுடைய கரத்தை மட்டும், எல்லாருக்கும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போது ஒரே ஒருத்தர் மட்டும் பவுலுக்கு முன்பாக வந்து நின்று சொல்றாரு, இல்ல நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ மட்டும் கிடையாது, உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாரும் கண்டிப்பா தப்புவிக்கப்படுவார்கள் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் விழுந்து போகும்போது, உங்க விசுவாசம் எல்லாம் விழுந்து போகும்போது, உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாத போது கர்த்தர் பவுலுக்கு தைரியம் சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கும் கர்த்தர் தைரியம் சொல்லுகிறார். இல்ல, கண்டிப்பாக இவ்விதமாய் அவர்கள் அத்தனை பேரும், அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா.